விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐபிஎல்லுடைய இன்னும் ஒரு போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. அதிரடியாக விளையாடி இருக்கிறார் விராட் கோலி அதிரடியாக விளையாடி மிகச்சிறப்பாக ஓட்டங்களை குவிக்க ஆர்சிபி அணி இந்த போட்டியில் 29 பந்துகள் மீதமிருக்க 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துக்கு ஆர்சிபி முன்னேறி இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. நடப்பு சாம்பியன்கள் நாங்கள் தான் என்பதை ஆர்சிபி அணி வலுவாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தொடர் முழுவதும் என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மிகச் சிறப்பாக ஆர்சிபியினுடைய வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று 22வது போட்டி பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தில் நிறைவுக்கு வந்தது. 190 ஓட்டங்களே 196 ஓட்டங்களே ஒரு குறைவான ஓட்டு எண்ணிக்கையாக பார்க்கப்பட்டது. நேற்று சென்னை அணி பெற்றுக்கொண்ட ஓட்டு எண்ணிக்கை எல்லா அணிகளும் 200க்கும் அதிகமான ஓட்டங்களை குவித்து வருகின்ற போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெறுமனே 146 ஓட்டங்களை மட்டும்தான் அவர்களால் குவிக்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய துடுப்பாட்டம் மிக மோசமாக இருக்கிறது. மிச்சல் மார்ஷ் 32 பந்துகளில் ஒரு நாள் போட்டிகள் போன்று ஆடினார். 2 சிக்ஸர் 40 ஓட்டங்கள், ஸ்ட்ரைக் ரேட் 125. எய்டன் மாக்ராம் 12 ஓட்டங்கள், ரிஷா பாண்ட் 1 ஓட்டத்தை பெற்றார். நிக்கோலஸ் பூரான் அவருடைய ஃபோம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து விடை பெற்றார். இதற்கு என்று சொன்னால் இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட் போட்டிகளிலே ஆடுவதற்கு. ஆனால் இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட்டிலே தொடர்ந்து சொதப்பிக் கொண்டிருக்கிறார் நிக்கோலஸ் பூரான். அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமே பூரானுடைய ஃபோம் என்று சொல்லலாம். ஒரே ஒரு ஓட்டம் தான். ஆயுஷ் படோனி கடந்த போட்டியிலும் கூட சிறப்பாக விளையாடியவர், 38 ஓட்டங்கள். அப்துல் சமாட் 0. முகுல் சௌத்ரி கடந்த போட்டியினுடைய ஹீரோவாக பேசப்பட்ட ஒரு வீரர், மிகச் சிறப்பாக இறுதி நேரத்திலே இறுதி வரைக்கும் நின்று போராடி வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர். 2 சிக்ஸர் 3 பவுண்டரிகளோடு 28 பந்துகளில் 39, ஸ்ட்ரைக் ரேட் 139. வனிந்து ஹசரங்கவிற்கு பதிலாக அணிக்குள்ளே சேர்க்கப்பட்டிருந்த தென்னாப்பிரிக்காவினுடைய சகோதரி வீரர் ஜோர்ஜ் லிண்டே இன்று முதல் போட்டியில் விளையாடினார். 7 ஓட்டங்கள். ஷமி ஓட்டமில்லை. அவேஸ் கான் 1. 146 ஓட்டங்கள் பெறப்பட்டது 20 ஓவர்கள் நிறைவில். ஆர்சிபியினுடைய பந்துவீச்சு முன்னைய காலங்களிலே அவர்கள் மோசமான பந்துவீச்சை கொண்ட ஒரு அணி என்று பேசப்பட்டவர்கள். ஆனால் இப்போது மிகப்பெரிய பந்துவீச்சு படையணி ஆர்சிபியிடம் தான் இருக்கிறது. புவனேஸ்வர் குமார் 4 ஓவர்கள் 27 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். ஜோஸ் ஹெசல்வுட் 20 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். ரஷீக் சலாம் 4 ஓவர்கள் 24 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இந்த 3 வேகப்பந்து வீச்சாளர்களும் மிகச் சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள். மொத்தமாக 71 ஓட்டங்கள் 12 ஓவர்களிலே 71 ஓட்டங்களைத்தான் இவர்கள் விட்டு கொடுத்திருந்தார்கள் என்பது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். சுழற்பந்து வீச்சாளர்கள் குருணால் பாண்டியா 38 ஓட்டங்களுக்கு 2, சுயா சர்மா 4 ஓவர்கள் 34 ஓட்டங்களுக்கு 2. 20வது ஓவரினுடைய இறுதி பந்து வீசப்படுகின்ற தருணத்தில் இம்பாக்ட் பிளேயராக விராட் கோலி ஆடுகளம் வந்தார். 19 ஆண்டுகால ஐபிஎல் வரலாற்றிலே விராட் கோலி தொடர்ந்து ஆர்சிபிக்கு விளையாடியவர் இன்று இம்பாக்ட் பிளேயராக அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டு விளையாடி இருந்தார். அது ஒரு சிறப்பம்சமாக இருந்தது. பில்சால்ட் 7 ஓட்டங்கள், விராட் கோலி 49 ஓட்டங்கள், 226 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டிகளிலே 160க்கு மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறது. அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக இந்த ஐபிஎல்லிலே ஹென்ரிச் கிளாசனை பின்தள்ளிவிட்டு இப்போது விராட் கோலி முந்தி இருக்கிறார். 49 ஓட்டங்கள், 1 சிக்ஸர் 6 பவுண்டரிகள். தேவ்தத் படிக்கல் 10, ரஜாட் பட்டிட்டார் 27 ஓட்டங்கள். இந்த ஐபிஎல்லிலே அதிகமான சிக்ஸர்களை விளாசியவராக இவர்தான் இருக்கிறார். 21 சிக்ஸர்களை ரஜாட் பட்டிட்டார் விளாசி இருக்கிறார். அதிகமான ஓட்டங்கள் கோலி. இது மாத்திரமல்லாமல் அதிகமான சிக்ஸர்கள் ரஜாட் பட்டிட்டார் என்று சொல்லி மிகச்சிறப்பாக ஆர்சிபி செய்யப்படுகிறது. 13 பந்துகளில் 3 சிக்ஸர்களோடு 27, ஜிதேஷ் சர்மா 9 பந்துகளில் 2 சிக்ஸர்களோடு 23, டிம் டேவிட் 14, ரொமாரியோ ஷெஃபர்ட் 14. 15.1 ஓவர் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து போட்டியிலே வெற்றி பெற்றார்கள். 3 விக்கெட்டுகளை பிரின்ஸ் ஜாதவ் மிகச் சிறப்பாக இந்த ஐபிஎல்லிலே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். முகமது ஷமிக்கு கடந்த போட்டிகளிலே மிக சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செயற்பட்டவர். இன்று 3 ஓவர்கள் 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். விக்கெட்டுகள் இல்லை. திக்வேஷ் ராத்தீவ் 4 ஓவர்கள் 51 விக்கெட்டிலே. அவேஷ் கான் 23க்கு 2. விராட் கோலியினுடைய விக்கெட்டும் உள்ளடக்கம் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த ஐபிஎல்லினுடைய 22வது ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஆர்சிபி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. மிகச் சிறப்பான ஒரு வெற்றியாக ஆர்சிபிக்கு இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. ஆர்சிபி விளையாடி இருக்கிற 5 ஆட்டங்கள் 5லே 4 வெற்றி பெற்று 8 புள்ளிகளோடு
புள்ளிகளோடு முதலிடத்தில். ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 போட்டிகள் 4 வெற்றிகள் 1 தோல்வி 8 புள்ளிகள் இரண்டாவது இடம். பஞ்சாப் 4 போட்டிகளிலே 3 வெற்றிகள் 7 புள்ளிகள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 5 போட்டிகளிலே 2 வெற்றிகளோடு 4 புள்ளிகள். டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகளும் தலா 2 வெற்றிகளை பெற்றிருக்கின்றன. மொத்தமாக 5 அணிகள் 2 வெற்றிகளோடு இருக்கின்றன என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். 8வது இடத்தில் சென்னை, 9வது இடத்தில் மும்பை, கொல்கத்தா 10வது இடத்திலே இருக்கிறது. அதிகமான தொகையை ஐபிஎல் ஏலத்திலே வைத்திருந்த ஒரு அணி 62 கோடி. ஆனால் அப்படி ஏலத்துக்கு குதித்தும் இவர்கள் 10வது இடத்தில் இருக்கிறார்கள். மிக குறைவான தொகையை ஏலத்துக்கு கொண்டு வந்திருந்த ஒரு அணி 2.65 கோடி மும்பை அணி. அப்படி குறைவான நம்பகமான வீரர்களை தொடர்ந்து தக்க வைக்கிறோம் என்கின்ற துணியிலே வீரர்களை மாற்ற விருப்பமில்லாது வந்திருந்த அந்த மும்பை அணியும் 9வது இடத்தில் இருக்கிறது. ஆக கூடிய தொகையை வைத்துக்கொண்டு ஏலத்துக்கு வந்த அணியும் சரி, எங்களுக்கு நாங்கள் வீரர்களை மாற்ற விரும்பவில்லை, இருக்கின்ற வீரர்கள் தக்க வைத்துக் கொண்டு போதும் என்று சொல்லி நினைத்து குறைவான தொகையோடு ஏலத்துக்கு வந்த மும்பையும் இறுதி 2 இடங்களிலே இருக்கின்றன என்பதும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காத்திருப்போம். இது தொடர்பான விவரங்களை உங்களோடு ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கிறேன். நான் தில்லையம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.